ஒருத்தனை காட்டில் ஒரு மிருகம் துரத்துது. அவன் அந்த மிருகத்தை கண்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் போகிற பாதையில் ஒரு அழகான பூ ஒன்று இருக்கு. அதை அவனால் பார்த்து ரசிக்க முடியாது. ஏன்னா அவன் பயத்தில் இருக்கான். பயத்தில் இருக்கிறவன் அழகை பார்க்க மாட்டான். தான் கண்ணு முன்னாடி என்ன நல்ல விஷயம் இருக்குது, என்ன கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்றதான் பார்ப்பான். பயத்திலிருந்து வெளியே வரும்போது தான் அழகை பார்க்க முடியும், ரசிக்க முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் பல விஷயத்தை நம்பி மக்கள் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வாழ்க்கையோட அழகை பார்க்க முடியலை, ரசிக்க முடியலை. நல்லதை பார்க்குறது, கெட்டதை பார்க்குறது, இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அழகை பார்க்கல. பயம் வர்றதுக்கு காரணமே வாழ்க்கையில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படின்ற பொய்யை நம்புறதுனால தான். நல்லது இருக்குது அப்படின்னு நம்பும்போது அந்த நல்லது கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பயம் வரும். கெட்டது இருக்குது அப்படின்றத நம்பும்போது அந்த கெட்டது வந்துடுமோ அப்படின்ற பயம் வரும். இப்படி நல்லது கெட்டது இருக்குன்ற பொய்யை நம்பும்போது தான் பயமே வருது. வாழ்க்கையில் நல்லது கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கும் போது எதை பார்த்துமே பயம் வராது. அப்போ வாழ்க்கையோட அழகை ரசிக்க முடியும். ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது இருக்குது அப்படின்னு நம்பும்போது நேரத்தை கவனிக்க ஆரம்பிப்பான். கெட்டது இருக்குதுன்னா கெட்டதுலேருந்து தப்பிக்கணும், சீக்கிரம் தப்பிக்கணும் அப்படின்ற அங்கே நேரம் வரும். அதே மாதிரி நல்லது இருக்குன்னா அந்த நல்ல விஷயத்த சீக்கிரம் அடைஞ்சிடணும் அப்படின்ற நேரம் வரும். இப்படி நேரத்தை கவனிப்பாங்க, மாற்றத்தை விரும்புவாங்க, மாறிக்கிட்டே இருக்கணும். நிகழ்காலத்தை விரும்ப மாட்டாங்க. நிகழ்காலத்தில் இருக்க கெட்டது போகணும், எதிர்காலத்தில் இருக்க நல்லது வரணும். நல்லது வந்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு வரணும். ஆனால் இதே நல்லது கெட்டது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டவன் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். மாறணும், மாற்றணும், அடையணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டான். நிகழ்காலத்தில் வாழ்வான். துன்பம் வந்தால் கூட அந்த துன்பம் கெட்டதுன்னு நினச்சி அது சீக்கிரம் போகணும்னு நினைக்க மாட்டான். அதையும் பார்ப்பேன், அதையும் ரசிப்பேன். இப்படி உண்மையை உணர்ந்தவன் நேரத்தை கவனித்து மாற்றத்தை எதிர்பார்க்காம நிகழ்காலத்தில் வாழுவேன். அடுத்து நல்லது கெட்டது இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க எல்லாத்தையுமே அளந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பல நல்லது இருக்குது, அந்த நல்லது எல்லாமே அதிகமாக கிடைக்கணும். பணம், பதவி, சந்தோஷம், பொருட்கள், இது மாதிரி எது கிடைச்சாலுமே அது நிறையா கிடைக்கணும். அதனால் எவ்வளோ கிடைக்குதுன்றதை அளந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அளப்பாங்க. அளக்கும்போது நிறையா கிடச்சிருச்சுன்னா அதை நினச்சி சந்தோஷப்படுறது, கம்மியாக கிடச்சிருச்சுன்னா அதை நினச்சி வருத்தப்படுறது. ஆனால் நல்லது கெட்டது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவன் எதையுமே அளக்க மாட்டான், எல்லாத்தையும் ரசிக்க தான் பார்ப்பேன். இப்படி நல்லது கெட்டது இருக்குன்ற பொய்யை நம்பும்போது நேரத்துலேயும் அளவுலேயும் கவனம் போகும். நல்ல விஷயம் நிறையா கிடைக்கணும், சீக்கிரமாகவும் கிடைக்கணும். கெட்ட விஷயம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கணும், சீக்கிரமாகவும் போயிடணும். பொய்யை நம்புகிறவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான். ஏன்னா சில விஷயங்கள் நல்லது, சில விஷயங்கள் கெட்டது. அப்போ அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்படி வேறு எதுலேயும் கவனம் போகாமல் நல்லதுன்னு நினைக்கிற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக அந்த நல்லதை அடைய முடியும். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக ஒரு 4-5 நல்ல விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தி அதை அடையிறதுல மட்டும் முழு வாழ்க்கையும் செலவு பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக அழகை ரசிக்க முடியாது. அழகை ரசிக்கணுன்னா எல்லாத்தையுமே பார்க்கணும், குறுகிய இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. என்னோடய வாழ்க்கை, என்னோடய குடும்பம், என் வாழ்க்கையில் இருக்க 4 நல்ல விஷயம், இதை மட்டும் பார்த்தா அழகை ரசிக்க முடியாது. எல்லாரோட வாழ்க்கையும் பார்க்கணும், உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். இப்படி விரிவான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தான் அழகை ரசிக்கவே முடியும். பொய்யை நம்புகிறவங்க ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா அந்த படத்தில் ஒரு கதை இருக்குது, ஹீரோவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை கூட ஒப்பிடலாம். இது மாதிரி வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதை இருக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா அந்த கதையிலலாம் கவனமே செலுத்த மாட்டாங்க. நல்லதுன்னு நினைக்கிற விஷயத்தில் தான் கவனம் செலுத்துவாங்க. படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, பிடிச்சிருக்கா, மனசில் சந்தோஷம் கிடைக்குதா, இந்த மாதிரியான நல்ல விஷயத்தில் மட்டும்தான் கவனமே இருக்கும். இதனால் படத்தை முழுசாக பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. அதே மாதிரி பொய்யை நம்புகிறவன் ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு நல்லதுன்னு நினைக்கிறது அந்த பொண்ணோட அழகு, அந்த பொண்ணோட அழகுக்கு தான் அவன் முக்கியத்துவம் கொடுப்பான், அதை தான் கவனிப்பான்.
ஆனால் அந்த பொண்ணு ஒரு உயிர், அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த மாதிரியே உலகத்தில் பல மனிதர்கள் இருக்காங்க. இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கவனிக்க முடியாது. அப்படி கவனிக்கும் போது தான் அந்த ஒரு உயிர்ன்றது எந்த அளவுக்கு அழகான விஷயன்றதே தெரியும். ஆனால் பொய்யை நம்புகிறவனுக்கு இது மாதிரி எல்லாத்துலேயும் கவனம் போகாது. முக்கியம்னு நினைக்கிற விஷயத்தில் மட்டும்தான் கவனமே போகும். இப்படி பொய்யை நம்பி பயத்தில் இருக்கிறவனால வாழ்க்கையோட அழகையோ, இன்னொரு உயிர் எந்த அளவுக்கு அழகான ஒரு விஷயம், இந்த சமூகம் எந்த அளவுக்கு அழகான விஷயம், இந்த மாதிரி எதையுமே கவனிக்கவே முடியாது. நல்லது கெட்டது அப்படின்ற பொய்யை நம்பி வாழ்கிறதே ஒரு நரகத்தில் வாழ்கிற மாதிரி. நரகத்தில் எப்படி வழியில் இருப்பான், வழியில் இருக்கும்போது அந்த வழி கம்மியாக இருக்கணும், சீக்கிரம் முடிஞ்சிடணும்னு நினைப்பான். நேரமும் இருக்கும், அளவும் இருக்கும். அதே மாதிரி அவனோட கவனம் எல்லாமே அந்த வழியில் தான் இருக்கும். வேறு எதையும் பார்க்கவோ ரசிக்கவோ முடியாது. இப்படி நரகத்தில் இருக்கிற வழி தான் நல்லது கெட்டது அப்படின்னு நம்புகிற பொய்யினால் உண்டாகிற பயம். இந்த பயம்தான் வலி. இப்படி பயத்தில் நேரத்தை கவனிச்சிக்கிட்டு, அளவை கவனிச்சிக்கிட்டு, அது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிறது நரகத்தில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் வாழ்க்கையில் நல்லது கெட்டது இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சிக்கும் போது வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி. சொர்க்கத்தில் நிகழ்காலத்தில் இருக்க அழகுலேயே கவனம் போயிடும். நேரத்தை கவனிக்காமல், அளவை கவனிக்காமல், ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் எல்லாத்தையும் கவனித்து ரசித்து, இப்படி எல்லாத்தையும் கவனித்து எல்லாரோட வாழ்க்கையும் கவனிக்கிறது மூலமாக அவங்கள உணர முடிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணி இப்படி ஒரு சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும்.